ராணியை போட்டு கவுந்துட்டீங்களே சார். அட்டி என்னடா இந்த பொண்ணுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ற? யாரு இவளா? இவெல்லாம் பொட்டச்சே கிடையாது. டேய் மரியாதை பேசுறா. டேய் கொடு சங்க. ஏன் முன்னாடி கை நீட்டியா? சார் எதுக்கு வேணா அடிங்க கொல்லுங்க. அவ பிரச்சனை மட்டும் தலையிட்டீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன். எந்த விஷயத்துக்கு வேணாலும் மன்னிச்சு விட்டுற வேண்டாம். ஆனா மங்கா விஷயத்துல மட்டும் நான் விட மாட்டேன்டா. அதான் ஜெகதியா அதுக்கு எனக்கு இந்த துள்ளு சொல்றாளா? உன் கண்ணு முன்னாடியே அவளை சந்தி சிரிக்க வைக்கிறேன். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? அந்த இன்ஸ்பெக்டர் சூழ்ச்சி பண்ணி மங்க வாயாலே அவனை கூப்பிட வச்சிட்டானே. அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருந்ததை விட மங்காவோட தாபா கடையில் தான் அதிக நேரம் கிடந்தேன். பாவம் மங்கா படாத பாடுபட்டா. அவளை எந்நேரமும் வேட்டையாட நேரம் பார்த்துட்டு இருந்தான் அந்த இன்ஸ்பெக்டர். ஒரு பறவை அவங்களுக்கு தேவையாவாடா? நீ எது கலையறியோ அது இல்லாம பண்ணிடுவேன். போடா. சார் நம்ம லாரில் ஆஸ்பத்திரி போலாமா? எல்லாத்தையும் கேட்டவனே இந்த பொண்ணுட காட்டிடுவான். அதுதான் இருக்கு மங்கா. மாஸ்டர் இனிமே நம்மளை அவன் தொழில் பண்ண விட மாட்டான். உங்க சம்பள பாக்கியை செட்டில் பண்ணி கொடுத்துறேன். நீங்க வேற கடையை பார்த்துக்கோங்க. என்னம்மா பேசுற? என் மங்கா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த தைரியம் தான். அவன் என்ன பண்ணிடுவான்? நீ உன் வேலையை பாருடா. வாடா தம்பி. உங்களுக்கு வீடு வேணுமானே? வேணாமா? இன்ஸ்பெக்டர் கூட்ட சொன்னாரு. வா வந்து வண்டியில ஏறு. எதுக்கு சார்? எதுக்குன்னு கேள்வி கேக்குறியா? பிரார்த்தனை பண்ணிட்டு நல ஸ்டேஷனுக்கு. சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். வேணா இங்க இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. சார் எந்த ஆளாத வச்சு கூட்டி போவியா? மாஸ்டர் ஏதாவது பேசுன அவளுக்கு மாமாவளை பாக்குறேன்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். போயா சார் போயா நானே. வெளிய வா அங்க போய் எடுத்துக்கலாம். வா வா வெளிய வாமா. போயா போயா. எங்க அக்கா விடுங்க சார். எங்க அக்கா விடுங்க சார். அடி போடா. அக்கா அக்கா பாரு. அக்கா எங்க அக்கா விடுங்க சார். உன்னை புடிச்சு போய்டுவேன். போயா அக்கா விடுங்கயா. பெரியவள சரகம். நீ எம்படி கொடுத்தா விட்டுருவாங்கனே கேஸ காலி பண்ணுவாங்க. ஐயா வணக்கம்.
உன் பேர் என்ன? கண்ணி. பிரார்த்தல் பண்ணியா? ஆமாம். 50 ரூபா ஃபைனு. இங்கே யாரு? ஒன்று உன் பேரை மாற்று, இல்லைன்னா தொழிலை மாற்று. போ போ. நீ பிரார்த்தல் பண்ணியா? ஆமாம், ஒத்துக்கிறேங்க. 50 ரூபா பேர் சொல்லாமல் கட்டிட்டு போ. நீயே? ஆமாம். 50 ரூபா கட்டிட்டு போ. நீயே? ஒன்னதான் பிரார்த்தல் பண்ணியா? உன் பேர் என்ன? ஒன்னதாம்மா பிரார்த்தல் பண்ணியா? யோ போலீஸு, என்னையா அதெல்லாம்? ஐயா சாட்சி இருக்குங்கய்யா. கூப்பிடு கூப்பிடு. ஐயா கும்பிட்றேங்கய்யா. ஐயா கும்பிட்றேன். பேர் என்ன? முருகன். என்ன தொழில் செய்கிற? கூலிங். ஆ? ஐயா கூலிங். இங்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாராவது உள்ளீர்களா ஐயா? எஸ் மை லார்ட். சர்க்காரிடம் சரியாக சம்பளம் பெறுகிறீர்களா? என்ன வாங்கிட்டு இருக்கேன். கேள்வியை கேளும் ஐயா. then why you are sitting here? ask question. இந்த பொண்ணு உன்னை விபச்சாரத்துக்கு அழைச்சதா? சொல்லுப்பா, உன்னை தான் கேட்குறேன். ஆமாங்க. எங்கே வச்சு அழைச்சது? அந்த பிள்ளையோட தாபா கடையில். நீ எதுக்கு அங்கே போன? ஐயா நான் சாப்பிட தான் போனேன். அந்த புள்ள தான் ஜாதா சாப்பாடு வேணுமா ஸ்பெஷல் சாப்பாடு வேணுமானுச்சு. கழுது சாப்பிட்றதான் சாப்பிட்றோம், ஸ்பெஷலாகவே இருக்கணும், ஸ்பெஷல் சாப்பாடுன்னு. அப்புறம் அங்கனே கடை ஓட்டினாப்புல அந்த பிள்ளையோட வீடு இருந்துச்சுங்க. சரி. அங்கிட்ட ஒரு ரூம் இருந்துச்சு. அங்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு. நானும் போனடக்கா போனேன். அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அதே சச்சியா. அங்கே போய் அதை எப்படி ஞானம் சொல்ல முடியும்? கூச்சமாக இருக்கலாம். லார்ட் சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுற. அப்ப அதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டாரா? ask next question. சரி, நடந்தது பகலா இரவா? அதை நீங்கள் இன்ஸ்பெக்டர் யார்ட்ட தான் கேட்கணும். ஏன் 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 அவர்கிட்ட கேட்கணும்? ஐயா இம்புட்டு நேரம் அவர் சொல்லி கொடுத்து நடக்காத நீங்களும் கேள்வி கேட்டீங்க, நானும் பதில சொன்னேன். இப்படி நீங்கள் எசக்கு பசக்காக கேள்வி கேட்பீங்கன்னு அவரும் சொல்லி தரல, எனக்கும் சொல்ல தெரியலையா. என்ன மிஸ்டர் மாசான முத்து, ஹலோ. கேஸ சரியா ஜோடிக்கலையோ? அது வந்து திடீர்னு ஏன் பெல்ட் அடிச்சானா? அப்போ இவ்வளோ நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்தது தான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க, இந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. எது பார்த்ததே இல்லையா? ஏன் முடி காடு மாதிரி கிடக்கு? ரவுடி பயலா? மறக்கமல பாதி இந்த ஆள் எடுத்துக்கிறாங்க. என்னையா எல்லாரும் வெளியே நிற்கிறீங்க? லாரி ஓனர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஐயா வெளில போக சொல்லிட்டாரு. சொல்லிட்டீங்களா சார்? நடக்கும் பாருங்க. வரேன் சார். பாப்போம் சார். சூப்பர் பிளான் சார். ஐயா வணக்கம். எஸ்பி ஆஃபீஸர் ரிப்போர்ட் பையில கொடுத்துறியா? ஐயா என் பொண்டாடி உடம்பு செய்யல, ஹோட்டலில் போய் சாப்பாடை கொடுத்துருயா. டே மணி அக்கா, போலீஸ்காரங்களுக்கு பச்சை தண்ணி கூட தர மாட்டேன்னு சொல்றா. இதை நானே அவன் சொல்லத்தை கிளம்புனேன். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வேகு பார்க்க ஒருத்தர் அனுப்பியிருக்கான். நிற்கிறேனா? அவன் மேல உனக்கு அக்கறை இருந்தா நான் சொன்னதை செய்.